ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிட்டா விலாக். ஸோ இன்றைக்கி ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ரவை 1/4 கிலோ, அதே மாதிரி தேங்காயும் 1/4 கிலோ, சர்க்கரை வந்து 1/4 கிலோ, அதுக்கப்புறம் மில்க் மேடு ஒரு டப்பா, நெய்யும் 1/4 கிலோ. ஸோ எல்லாமே 1/4 கிலோ 1/4 கிலோ போடணும். ஃபஸ்ட்டு நெய் வந்து ஒரு 7-8 டீஸ்பூன் ஊற்றி, அதில் வந்து முந்திரி, கிறிஸ்மஸ் உங்களுக்கு என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிக்குதோ அதை வறுத்து வச்சுக்கோங்க. அதை வறுத்து தனியாக அந்த ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு, அதே நெய்யில் ரவை நல்லா கோல்டன் ப்ரவுன் வர அளவு நல்லா வதக்கணும். ஸோ அது நல்லா வதங்கினக்கப்புறம் அதையும் தனியாக கடாயில் எடுத்துட்டு, அடுத்து தேங்காய், ஸோ ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய், இதை நெய் ஊற்றிட்டு தேங்காய் 1/4 கிலோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 3யும் ஒரு பாத்திரத்தில் போட்டுறணும். அதை நல்லா 3யும் மிக்ஸ் பண்ணக்கப்புறம் நம்ம வந்து ஏலக்காய் 4, ஒரு 4 டீஸ்பூன் சர்க்கரை போட்டு மிக்சியில் ஒரு டிர் பண்ணிவிட்டு அதையும் உள்ளே போடணும். போட்டுட்டு சர்க்கரை 1/4 கிலோ, அதுக்கப்புறம் மில்க் மேட் ஒரு டப்பா போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ மில்க் மேடையும் உள்ளே ஊற்றிட்டு சர்க்கரையும் உள்ளே ஊற்றிட்டு நல்லா கிளறினக்கப்புறம் பால் கொஞ்சம் சூடு பண்ணி கொஞ்சம் ஊற்றணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு பிடிக்கிற கன்சிஸ்டன்சி வரும். ஸோ ஊற்றணுன்னா நமக்கு வந்து நல்லா இந்த கன்சிஸ்டன்சி நல்லா பிடிக்கிற அளவு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம லட்டாக உருட்டினோன்னா செம்ம க்ரீமியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எங்கள் அம்மாவோட சிக்னேச்சர் டிஷ் இது. ஸோ நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக வரும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் அடிக்கடி செய்வீங்க. ஸோ நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.